பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரம் அந்த 23வது வசனத்தை பார்க்கும் பொழுது, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக தன் கையை உயர்த்துகிறேன் என்று ஆபிரகாம் சொல்கிறான். ஆகவே வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது எல்லாமே எனக்கு நீர்தான் என்று சொல்கிறான். சோதம் ராஜா சொல்லும் பொழுது, அதாவது ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது, நீர் என்னை ஐஸ்வர்யவனாய் ஆக்கினீர் என்று சொல்லாதபடிக்கு என்று சொல்லி அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது உம்மாலே நான் உயர்த்தப்படாதபடிக்கு என்னை அழைத்த தேவனாலே நான் உயர்த்தப்பட வேண்டும், என் தேவனாலே நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே தேவன்தான் எனக்கு எல்லாவற்றையும் தர வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு நேராய் தன் கைகளை நீட்டாதபடி உயர்த்தாதபடி அழைத்த தேவனுக்கு நேராக நம்முடைய கரங்கள் நீட்டப்படும் பொழுது, உயர்த்தப்படும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆபிரகாம் உன்னதமான தேவனுக்கு நேராக வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நேராக தன்னுடைய கரத்தை உயர்த்தினதுனால அந்த 15 கீழே வாசிக்கிறோம். அதாவது தேவன் அவனோடு கூட இடைபடுகிறார். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ உண்மையாகவே நம்முடைய கரம் ஒரு மனிதனுக்கு நேராய் நீட்டப்படுவதற்கு அல்ல. நம்முடைய கரம் ஒரு மனுஷனுக்கு முன்பாக, ஒரு ஐஸ்வர்யவானுக்கு முன்பாக, ஒரு ராஜாவுக்கு முன்பாக, ஆளுகை செய்கிறவங்களுக்கு முன்பாக உயர்த்துவதனால் அல்ல, நீட்டப்படுவதனால் அல்ல. நம்மை அழைத்த தேவனுக்கு நேராக நம்முடைய கரம் நீட்டப்படும் பொழுது, நம்முடைய கரம் உயர்த்தப்படும் பொழுது, அவரை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தும் பொழுது, கரங்களை விரிக்கும் பொழுது, அவர் நமக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாய் அவர் நமக்கு இருக்கிறார். உண்மையாகவே ஒரு மனுஷனுக்கு நேராக நீட்டப்படுவதனால நமக்கு எந்த பலனும் வரப்போவதில்லை, எந்த பாதுகாப்பும் நமக்கு உண்டாக போவதில்லை. அழைத்த தேவன் நமக்கு கேடகமாக மகா பெரிய அவர் பலனாய் இருக்கிற ஒரு நல்ல தேவன். அது மாத்திரமல்ல, சங்கீதத்திலே 121 வாசிக்கிறோம், தாவீது எனக்கு ஒத்தாசை வரும், என் பர்வதங்கள் நிறைய என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்கிறான். ஆகவே தாவீது ராஜாவுடைய கண்கள் பர்வதங்களுக்கு நேராக, பரலோகத்தின் தேவனுக்கு நேராய் தன்னுடைய கண்களை அவன் ஏறெடுக்கும் பொழுது தேவன் அவனுக்கு ஒத்தாசை கொடுக்கிறார், ஒத்தாசை அளிக்கிற தேவனாய் இருந்தார். ஒரு மனுஷனுக்கு நேராய் அல்ல, ஒரு மனுஷனை நோக்கி பார்ப்பதாய் அல்ல, ஒரு ராஜாவே பார்ப்பதாய் அல்ல, தேவனுக்கு நேராய் நம்முடைய கண்கள் பார்க்கும் பொழுது, அவருக்கு நேராய் நம்முடைய கண்கள் இருக்கும் பொழுது நமக்கு தேவன் ஒத்தாசை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். மூன்றாவதாக அடிக்கடி பார்க்கிற யோசபாத்தினுடைய காரியம், அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்றதுனால அவனுக்கும் அவனுடைய ஜனத்துக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுத்தார். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களிலே நம்முடைய கரம் தேவனுக்கு நேராய் நீட்டப்படும் பொழுது, உயர்த்தப்படும் பொழுது அவர் நமக்கு கேடகமாய், நமக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறார், நமக்கு ஒத்தாசை கொடுக்கிறவராக இருக்கிறார், நமக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை அவர் தருகிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே இந்த நாட்களிலே நம்முடைய கரம் தேவனுக்கு நேராய் நீட்டப்படணும், தேவனுக்கு நேராய் உயர்த்தப்படணும். கரத்தை நீட்டுகிற, உயர்த்துகிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கேடகமாய் மகா பெரிய பலனாய் இருந்து நமக்கு ஒத்தாசை கொடுத்து ஒத்தாசை அளித்து அவர் நமக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை தேவன் தருகுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் போதுமானவராக இருக்கிறார். ஜெபம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அருமையாய் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஒரு மனுஷனை பார்த்தல்ல, ஆளுகை செய்கிறவங்களை பார்த்தல்ல, ஆண்டவரை அழைத்த உமக்கு நேராக எங்கள் கரங்கள் உயர்த்தப்படும் பொழுது, என் கரங்களை நாங்கள் நீட்டும் பொழுது, நீர் எங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனாக இருக்குதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ஒத்தாசை அளிக்கிற தேவனாக இருக்குதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு நல்ல ஒரு இலை பார்தலை தருகிற தேவனாக இருக்குதுக்காக ஸ்தோத்திரம். அருமையான நம்முடைய பிள்ளைகளை தேவன் இந்த நாட்களிலே ஆசீர்வதியும். சகலத்திலையும் ஆண்டவரே, சகல காரியத்திலையும் நீர் பலனாயிருந்து ஒத்தாசை அளித்து நல்ல ஒரு இலை பார்தலை என் தேவன் கட்டளிடுவீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.